நமது கிராம முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நாம் இப்போது குடும்ப பொருளாதார திட்டமிடல் பயிற்சிக்காக அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். பயிற்சியினை நாம் நல்ல முறையில் உள்வாங்கி நமது வாழ்க்கைக்கு தேவையானவற்றை தேர்ந்தெடுத்து குடும்பத்தினை சிறப்பாக நடத்துவதற்காக நமக்கு இந்த பயிற்சி தரப்படுகிறது. அனைவரும் கவனமுடன் பயிற்சியிலே கலந்து கொள்ள வேண்டும். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, நீங்க இன்னைக்கு என்ன பயிற்சிக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியல. குடும்ப பொருளாதார திட்டமிடல், அப்படிதானே? நினைச்சபடி செலவு செய்து அழித்து விட்டு கெஞ்சி கையை நீட்டாதே கண்மணி, நீயும் கௌரவமாய் வாழ பாரு பெண்மணி. இந்த பயிற்சியை நம்ம தொடங்குவதற்கு முன்பாக இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஆரம்பியின் திட்ட இயக்குனர் அருள்பணி நித்திய சகாயம் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த பயிற்சியை ஆரம்பிக்கிறோம். சரியா? சரி, நீங்க பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு 2 கேள்விகள். சரியா? சரி, இன்னைக்கு தேதி எத்தனைன்னு தெரியுமா உங்களுக்கு? 12. சரிதானே? சரி, இந்த 12 நாட்களும் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக நிறைய செலவுகள் செய்திருப்பீர்கள் இல்லையா? செய்திருக்கீங்களா இல்லையா? சரி, அதில் நீங்கள் காய்கறிகள் உங்கள் வீட்டுக்கு வாங்கியிருப்பீங்க. நீங்கள் உங்கள் வீட்டிற்கு இந்த 12 நாட்களும் காய்கறிகள் வாங்கிய வகையில் எவ்வளவு பணம் செலவழித்துள்ளீர்கள் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியும். எவ்வளவு? எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஒரு 2, 3, 4 பேர், அப்படிதானே? 4, 5 பேர். ஏன் எல்லாராலையும் நம்மளால சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியல? எழுதி வைக்கல, அப்படித்தானே? சரி, இந்த 12 நாட்களுக்குள்ள செலவே எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியவில்லை. சரிதானே? அப்போ அடுத்த மாசம், வரக்கூடிய மாசம் உங்களுக்கு எவ்வளவு பணம் உங்கள் குடும்ப தேவைக்கு போதுமானது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது, அப்படிதானே? அப்படி தெரியவில்லை என்றால் நமது கையில் எவ்வளவு பணம் புழங்குகிறது அல்லது பண புழக்கம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் சரி, அப்படிதானே? உங்கள் கைகளில் எவ்வளவு பணம் புழங்கியது என்று தெரிந்தால் உங்களுக்கான தேவைகள் அல்லது செலவுகள் எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியும். சரிதானே? சரிதானே? தெரியுமா இல்லையா? சரி, அதை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்றதை இந்த பயிற்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? 2வது கேள்வி, ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக, நம்ம எல்லாம் ஊர்ல தானே இருக்கிறோம் இல்லையா? 25 வருடங்களுக்கு முன்பாக நமது ஊரில் நம்ம அளவிலேயே செல்வ நிலையில், பொருளாதார நிலையில் நம்மள மாதிரியே இருந்த சிலர் இன்று நம்மை விட பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறார்கள். பார்த்திருக்கீங்களா இல்லையா? பார்த்திருக்கீங்கல்ல ஊர்ல. ஏன் அவர்கள் வளர்ந்தார்கள் அப்படின்னு என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கோமா? ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக நம்மள மாதிரியே இருந்தாங்க பொருளாதார நிலைமையில், அப்படிதானே? இன்று அதில் சில பேர் பொருளாதாரத்தில் நம்மை விட வளர்ந்திருக்கிறார்கள். ஏன்? நம்மள மாதிரி தானே அவங்களும் வேலை செய்தாங்க இல்லையா? நம்மள மாதிரி தானே வேலை செய்தாங்க. அப்புறம் சரி, அப்போ அவர்களுக்கும் நமக்குமான வேறுபாடு என்ன? நாம் ஏன் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு உள்ளதை நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். தெரிந்து நாம் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு உள்ளதை தெரிந்து கொள்ளலாம். சரியா? சரி, பணம், பொருளாதாரம் அப்படின்னு சொன்னாலே அடிப்படை அப்படின்னு சொல்றது என்னது? அடிப்படையான விஷயம் என்னது? பணம், அப்படிதானே? பணம். பணம் இருந்தா எல்லாருக்கும் மகிழ்ச்சி, அப்படிதானே? மகிழ்ச்சியா இல்லையா? மகிழ்ச்சி. அப்போ செல்வந்தர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சரிதானே?
இல்ல, நீங்க தான் சொன்னீங்க பணம் இருந்தா மகிழ்ச்சி. நீங்க இப்போ செல்வந்தர்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களான்னு கேட்டா மகிழ்ச்சியா இல்லைங்கிறீங்க. அப்ப அந்த பணத்தை நாம் எதுக்கு சம்பாதிக்கணும்? எதற்கு அந்த பணத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும்? எதற்கு? தேவை, நமது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக. சரிதானே? சரி, அப்போ தேவை அப்படின்னு சொல்றதை நிறைவேற்றுவதற்கு மட்டும் பணம் போதுமா? பணம் போதுமா? வேற எதுக்கெல்லாம் பணம் வேணும்? வேற எதற்கெல்லாம் பணம் வேண்டும்? எதற்கு? பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக, திருமணம் செய்து கொடுப்பதற்காக, வீடு கட்டணும், மருத்துவ செலவுகள் பார்க்கணும். சரிதானே? அதற்கெல்லாம் பணம் வேண்டும். அப்படிதானே? சரி, இந்த செல்வந்தர்கள் அப்படின்னு நம்ம பேச சமயம் ஒரு விஷயம், நம்ம ஊர்ல நிறைய செல்வந்தர்கள் இருப்பாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். இல்ல, இருக்கிறாங்களா இல்லையா? நாம் அதில் எல்லா செல்வந்தர்களையும் மதிக்கிறோமா? ஏன்? அதில் ஒரு சில பேரை நாம் மதிக்கிறோம். அப்படிதானே? யாரை மதிக்கிறோம்? உதவி செய்பவர்கள். அப்படிதானே? பிறருக்கு உதவி செய்பவர்களை நாம் மதிக்கிறோம். அப்படிதானே? சரி, அப்படி உதவி செய்பவர்களை நாம் ஒரு சமுதாய அந்தஸ்தோடு பார்க்கிறோம். அப்படிதானே? பார்க்கிறோமா இல்லையா? அவர்களுக்கு நாம் அதிகாரத்தையும் தருகிறோம். அப்படிதானே? அப்போ அப்படிப்பட்ட சமுதாய அந்தஸ்தை, மதிப்பை நாம் அடைய வேண்டுமா இல்லையா? அப்படிப்பட்ட சமுதாய மதிப்பையும் அதிகாரத்தையும் அடைவதற்கு பணம் தேவை. சரிதானே? அந்த சமுதாய அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் அடைவதற்கு பணம் இருந்தால் மட்டும் போதாது. அந்த பணத்தை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்தால் மட்டும்தான் சமுதாய அந்தஸ்தும் அதிகாரமும் நமக்கு கிடைக்கும். சரிதானே? அப்போ அதற்காக நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும். சரிதானே? எப்போ நம்ம பிறருக்கு உதவி செய்வோம்? நமது தேவைகளை நிறைவேற்றிய பிறகுதான் நாம் பிறருக்கு உதவி செய்ய முடியும். சரிதானே? பணம் சேர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு பணத்தை சேமிக்க வேண்டும். சரிதானே? சரி, அப்போ இந்த பணம் சேர்த்திருக்காங்கல்ல, செல்வம் சேர்த்திருக்காங்கல்ல, அவர்களுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு? செல்வம் சேர்ப்பவர்களுக்கும் நமக்கும் ஒரு 4-5 வேறுபாடுகள் தான் இருக்கிறது. அந்த வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நேரம் என்பது பணம். நேரம் என்பது பணம். என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நேரம் என்பது பணம்? கேள்விப்பட்டிருக்கீங்களா நேரம் என்பது பணம்னு? இல்ல, கேள்விப்பட்டதில்லை. பணம் நமக்காக வேலை செய்யும். தெரியுமா உங்களுக்கு? பணம் நமக்காக வேலை செய்யுமா? வேலை செய்யாதா? வேலை செய்யும். இப்போ நம்ம பணத்துக்காக வேலை செய்துட்டு இருக்கோம். அப்படிதானே? எப்பொழுது பணம் உங்களுக்காக வேலை செய்கிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் செல்வம் சேர்க்க முடியும். சரிதானே? சரிதானே? அப்போ அந்த பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கணுமா வேண்டாமா? வைக்கணுமா வேண்டாமா? வைக்கணும் இல்ல? வைக்க முடியுமா இல்லையா? அப்போ நேரம் என்பது பணம் என்று தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க முடியும். சரிதானே? அப்போ இந்த நேரம் என்பது பணம் அப்படின்னு சொல்றத நம்ம 2 எடுத்துக்காட்டுகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஒன்று, சேமிப்பதின் மூலம் நேரம் என்பது பணம். இன்னொன்று, செலவு செய்வதில் நேரம் என்பது பணம் எப்படி அப்படின்னு உள்ளதை தெரிஞ்சுக்கலாம். சரியா? முதல்ல செலவு அப்படின்னு சொன்னோம்னா, செலவுகளில் நேரம் என்பது பணம் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்தினுடைய வருமானம் 10,000 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. சரிதானே? எவ்வளவு? 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் என்பது ஒரு மாதத்தின் வருமானம், அதாவது 30 நாட்களுக்கான வருமானம். அப்பொழுது ஒரு நாளின் வருமானம் எவ்வளவு அவருக்கு? ஒரு 333 ரூபாய் 50 காசு வரும். சரிதானே? 333 ரூபாய் 50 காசு என்பது ஒரு நாளையினுடைய வருமானம், அதாவது 24 மணி நேரத்தின் வருமானம். சரிதானே? அப்போ ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? ஒரு 13 ரூபாய் 50 காசு. சரிதானே? 13 ரூபாய் 50 காசு என்பது ஒரு மணி நேரத்தின் வருமானம். சரிதானே? ஒரு மணி நேரம் என்பது 60 நிமிடங்கள். அப்போ ஒரு நிமிடத்திற்கு அவருக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? ஒரு 24 காசுகள். சரிதானே? இப்படின்னு ஒரு செகண்ட். அப்படிதானே? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிவு எடுக்கிறோமா இல்லையா? எடுக்கிறோமா இல்லையா? எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறோம்? நம் வருமானத்திற்கு உட்பட்ட முடிவுகளையா, நம் வருமானத்திற்கு அதிகமான முடிவுகளையா? எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறோம்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படிதானே? உங்களோட வருமானங்கள், குடும்ப வருமானங்கள் எவ்வளவுன்னு தெரியும்.
கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கின்ற முடிவானது உங்கள் வருமானத்திற்கு உள்ளாக இருக்கின்றதா, வருமானத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறதா அப்படின்ட்டு. நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் வருமானத்திற்கு உள்ளாக இருந்தால் நீங்கள் கடன் வாங்காமல் என்ன செய்யலாம், குடும்பத்தை நடத்த முடியும். சரிதானே? நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்கள் வருமானத்தை விட அதிகமாக இருந்தால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அல்லாவிடில் உங்கள் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். சரிதானே? சரிதானே? இது செலவுகளில் நேரம் என்பது பணம். அடுத்தது சேமிப்பில் நேரம் என்பது பணம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் அந்த சங்கத்தில் ஒரு 20-25 வருடமாக உறுப்பினர்களாக இருக்கீங்களா இல்லையா? நீங்கள் இந்த 25 வருடங்களில் ஒரு 25 வருடம் மூத்த உறுப்பினர்களாக இருப்பாங்க. மாதம் 100 ரூபாய் இல்லையா, மாதம் 100 ரூபாய் இந்த சங்கத்தில் சேமித்திருந்தீர்கள் என்றால் இன்று உங்கள் கைகளில் எவ்வளவு பணம் இருக்கும்? நீங்கள் சேமிச்சீங்க, எல்லாரும் சேமிச்சீங்களா இல்லையா? சேமித்ததை எடுக்காமல் இருந்தீர்களா இல்லையா? எடுத்தீங்களா இல்லையா? எடுத்துட்டோம், அப்படிதானே? நீங்கள் ஒருவேளை எடுக்காமல் இருந்தால் இன்று உங்கள் கைகளில் எவ்வளவு பணம் இருக்கும்? எவ்வளவு பணம் இருக்கும்? ஒரு 25 வருஷம் அப்படின்னு சொல்றது எத்தனை மாதங்கள்? ஒரு 300 மாதங்கள். சரிதானே? 300 மாதங்கள், மாதம் 100 ரூபாய் நீங்கள் சேர்த்திருந்தீர்கள் என்றால் எவ்வளவு பணம் சேர்ந்திருக்கும்? ஒரு 30,000 ரூபாய் சேர்த்திருப்பீங்க, அப்படிதானே? இன்று அதன் பண மதிப்பு எவ்வளவாக இருக்கும்? எவ்வளவாக இருக்கும்? 1 லட்சம். எவ்வளோ? சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் இல்லை. 35,000, 30 லட்சம். எடுக்காமலே இருந்தா நிறைய பைசாக வளர்ந்துருக்கும், ரூபாய் வளர்ந்துருக்கும், அப்படிதானே? சரிதானே? 25 வருடங்கள் நீங்கள் 30,000 ரூபாய் சேர்த்திருந்தீர்கள் என்றால் இன்று அதன் மதிப்பு 25 வருடங்களில் அதன் மதிப்பு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய். நீங்கள் சேர்த்த பணம் எவ்வளவு? 30,000 ரூபாய். உங்கள் கைகளில் இருக்கும் பணத்தின் அளவு எவ்வளவு? 2 லட்சம் ரூபாய், அப்படிதானே? கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய். பணம் வேலை உங்களுக்காக வேலை செய்திருக்குதா இல்லையா? நீங்க தூங்கும் பொழுதுவெல்லாம் பணம் உங்களுக்காக உழைத்திருக்கிறதா இல்லையா? புரிஞ்சுதா உங்களுக்கு வேறுபாடு? நேரம் என்பது பணம். இந்த செல்வம் சேர்க்கிறவர்கள் இதை தெரிந்து கொள்கிறார்கள். இதற்காக தான் நான் 2வது கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன்? 25 வருடங்களுக்கு முன்பாக உங்கள் ஊரில் உங்களை மாதிரியே பொருளாதாரத்தில் இருந்தவர்கள் இன்று உங்களை விட வளர்ந்திருக்கிறார்கள், எப்படி அப்படின்னு கேட்டேன். அப்படிதானே? கேட்டனா இல்லையா? இப்போ புரியுதா உங்களுக்கு? அவர்களுடைய உழைப்பின் சிறு சிறு சேமிப்பு அவர்களை இன்று பொருளாதாரத்தில் உயர்த்தி இருக்கிறது. சரிதானா? ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய பொருளாதார உயர்வு உங்களுக்கு தெரிஞ்சுதா? தெரிஞ்சிருக்காது. நிறைய பேரோட பொருளாதார வளர்ச்சி என்பது தெரிந்திருக்காது. சரிதானே? ஒரு 5 வருடங்கள் அல்லது ஒரு 7 வருடங்களுக்கு முன்பாக தான் தெரிஞ்சிருக்கும். சரிதானே? அப்போ தொடக்க காலகட்டங்களில் நீங்கள் சேமிக்கின்ற பணத்தின் மதிப்பு பெரிய அளவில் உங்களுக்கு வளர்வது தெரிவதில்லை. சரியா? அதற்கு நீங்கள் காலம் கொடுக்க கொடுக்க அது பல மடங்கு உங்களுக்காக வேலை செய்யும். சரிதானே? சரியா? சரி. அப்போ எப்படி நமக்காக பணத்தை சேமிப்பது அப்படின்னு சொன்னா, அது நிறைய பேர் நினைக்கலாம், எனக்கு சம்பளமே 10,000 ரூபாய் தான், நான் இதுல எப்படி சேமிக்கிறது? என்ன வருதா இல்லையா? என்ன வருதா இல்லையா? சரிதானே? அப்போ நாம் 10,000 ரூபாய் இல்லை, 5,000 ரூபாய் இருந்தாலும் நம்மளால் சேமிக்க முடியும். சேமிக்க முடியுமா இல்லையா? முடியும். அதை எப்படி திட்டமிடுதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சரிதானே? இந்த திட்டமிடுதல் இருந்தால் நீங்கள் பணத்தை சேமிக்க முடியும். சரியா? அப்போ அதற்கு மிக மிக முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவுகள். வரவு செலவு, மாதாந்திர வரவு செலவு திட்டம். நம்ம இதை எதற்கு தயார் செய்ய வேண்டும் என்றால், இதனால் 2 பயன்கள் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்க்க உதவுகிறது. சரிதானே? நிறைய பேர் சொல்லலாம், எப்படி சார் அது அப்படின்னு கேட்கலாம். அப்படிதானே? நாங்கள் எல்லாம் எழுதி எழுதி பார்த்துட்டோம், ஆனாலும் கடன் வாங்குறோம் அப்படின்னு. சரிதானே? அப்போ இதனுடைய மிக முக்கிய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்க்க உதவுகிறது. 2வது மிக முக்கிய பயன், நீங்கள் சேமிப்பின் வழியை அறிய உதவுகிறது. எப்படியெல்லாம் நாம் பணத்தை சேமிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள உதவுகிறது.
சரிதானே? வரவு செலவு திட்டங்களை எழுதுவதற்கு முன்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. எதுன்னா, வரவுகள்னா என்ன, செலவுகள்னா என்ன அப்படின்ட்டு. வரவுகள்னா என்ன? வேலை செய்து காசு வந்துச்சுன்னா அது வருமானம், அப்படிதானே? சரிதானே? செலவுகள்லாம் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு. நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கோ சாப்பிடுவதற்கோ பணத்தை செலவிடுவது, அப்படிதானே? சரி, இப்போ ஒரு செலவை சமாளிப்பதற்காக பக்கத்து வீட்டு அக்காவிட்ட இருந்து கடன் வாங்கிட்டீங்க ஒரு 5000 ரூபாய். வரவா செலவா? கடன் வாங்குவது செலவா? கடன் வாங்குவது வரவா செலவா? செலவு தான், அப்படிதானே? சரி, நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்க கைகளில் பணம் வந்துச்சா இல்லையா? பணம் வந்ததை என்ன சொன்னீங்க? வரவுன்னு தானே சொன்னீங்க. கடன் வாங்குறது இப்ப உங்க கையில பணம் வந்துச்சா இல்லையா? அது திருப்பி கொடுக்க சமயம் எழுதிக்கலாம். பணம் வரும் பொழுது, நீங்க வாங்கும் பொழுது உங்க கையில வந்துச்சா இல்லையா? சரிதானே? வரவுகள். சரியா? பணம் எந்த வகையில் உங்கள் கைகளில் வந்தாலும் வரவுகள். சரிதானே? ஏன்னா இந்த பணப்புழக்கம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உங்களால் செலவுகள் எவ்வளவு என்று அறிந்திருக்க முடிவதில்லை. சரிதானே? சரிதானே? ஏன்னா ஒரு வீட்டில் மாத வருமானம் என்பது 10,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ இருக்கலாம். சில மாதங்களில் நம் கைகளில் அதைவிட அதிகமான பணப்புழக்கங்கள் இருக்குமா இல்லையா? சரிதானே? அப்போ அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் எவ்வளவு வருகிறது எவ்வளவு செலவாகிறது என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். சரிதானே? சரி, அப்போ ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். பணம் எந்த வகையில் உங்கள் கைகளில் வந்தாலும் அது என்னது? வரவுகள். பணம் எந்த வகையில் உங்கள் கைகளில் இருந்து சென்றாலும் சரிதானே? இப்ப நீங்க கடனை திருப்பி கொடுக்குறீங்க, என்னது? செலவு. சரிதானே? அப்ப பணத்தை வாங்கும் பொழுது உங்க கைகளில் வந்துச்சுன்னா அது என்னது? வரவு. கொடுக்கும்போது போச்சுன்னா செலவு. நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக. சரிதானே? வரவு என்ன, செலவுகள் என்ன அப்படின்னு. சரிதானே? செலவுகளில் 2 வகைகளாக பிரித்து கொள்ளலாம் செலவுகளை. ஒன்று தேவையான செலவு, இன்னொன்று தேவையற்ற செலவா? அப்போ உங்க கையில ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா தேவையில்லாம செலவு பண்ணிடுவீங்க, அப்படிதானே? செலவு பண்ணுவீங்களா தேவையில்லாம? அப்போ செலவுகள் என்பது எப்படின்னா தேவையற்ற செலவுகள் என்பது அல்ல. நாம் தேவையில்லாமல் எதையும் செலவு செய்வது இல்லை. சரிதானே? அப்போ செலவுகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தேவையான செலவுகள், இன்னொன்று விருப்பமான செலவுகள். இன்னொன்று விருப்பமான செலவுகள். சரியா? அப்போ எது தேவை எது விருப்பம் அப்படின்னு சொல்றத பிரித்து அறிய தெரிந்திருந்தால் நாம் என்ன செய்யலாம்? கடன் வாங்குவதை தவிர்த்து விடலாம். சரிதானே? அப்ப எது தேவை எது விருப்பம், எது தேவையான செலவு எது விருப்பமான செலவு, 2-3 எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு சொல்லித்தாரேன், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சரியா? சரி, நம்ம எல்லாம் தினந்தோறும் சாப்பிட்றோம் இல்ல? சாப்பிட்றோமா இல்லையா? சாப்பிட்றோம். வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம், அப்படிதானே? அது தேவையான செலவா விருப்பமான செலவா? தேவையான செலவு, அப்படிதானே? சரி, மாதத்தில் ஒரு நாள் அல்லது 2 மாதத்திற்கு ஒரு நாள் குடும்பத்தோட ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம். தேவையான செலவா விருப்பமான செலவா? விருப்பமான செலவா? தேவையான செலவு. நாம் பணம் எதற்கு சம்பாதிக்கிறோம்? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு. சரிதானே? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தானே. நீங்கள் குடும்பத்தோடு சென்று வெளியில் உணவு அருந்துவது மகிழ்ச்சியா இல்லையா? மகிழ்ச்சி. தேவையா விருப்பமா? தேவை. சரிதானே? சின்ன சின்ன சந்தோஷங்கள் தேவையான ஒன்று வாழ்க்கையில். சரிதானே? அப்போ அது தேவையான செலவு. ஆனால் நீங்கள் தினந்தோறும் இரவு ஹோட்டல்ல தான் உணவகத்துல தான் வாங்கி சாப்பிடுவேன், இல்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சுன்னா நான் வெளியே போய் தான் சாப்பிடுவேன்னு சொன்னா அது தேவையான செலவா விருப்பமான செலவா? தேவையற்ற இல்லை, விருப்பமான செலவு. தேவையற்ற இல்லை, அது உங்கள் விருப்பத்திற்காக நீங்கள் செய்கின்ற செலவு. புரிஞ்சுதா வேறுபாடு? புரிஞ்சுதா வேறுபாடு? எது தேவை எது விருப்பம் என்பதை உங்களுக்கு பிரித்து அறிய தெரிந்திருக்க வேண்டும், அதான் முக்கியம். சரிதானே? சரி, இப்போ நீங்க கடைக்கு போறீங்க, அப்படிதானே? துணியெல்லாம் எடுக்கிற கடைக்கு போறீங்களா இல்லையா?
எல்லாரும் பட்ஜெட் எல்லாம் வைக்கிறீங்களா? பட்ஜெட்டோட தானே போறீங்க கடைக்கு துணி எடுக்கிறதுக்கு. அப்படியெல்லாம் போறதில்லை, அப்படிதானே? நிற்கவும் செய்யாது, அப்படிதானே? கடைக்கு ஒரு துணி எடுக்கணும்னு வீட்டில இருந்து கிளம்பிப்போம், அப்படிதானே? ஒரு சாரி எடுக்கணும் அப்படின்னு கடைக்கு போவோம், அப்படிதானே? கடைக்காரரு நமக்கு சாரி எல்லாம் எடுத்து காட்டுவாரு. காட்டினா எடுத்து காட்டுற எல்லா சாரியுமே பிடிக்கும், அப்படிதானே? கடைசியில் நம்ம ஒரு சாரி எடுக்காமலா வருவோம், ஒன்றுக்கு ஒரு 3 சாரி வாங்கிட்டு வருவோம், அப்படிதானே? சரிதானே? அப்போ நீங்கள் ஒரு சாரிக்கு பதிலாக 3 சாரிகள் வாங்கி வந்தது தேவையான செலவா விருப்பமான செலவா? தேவையான செலவா விருப்பமான செலவா? விருப்பமான செலவு. ஒரு சாரி என்பது தேவை, அப்படிதானே? ஒரு சாரி என்பது தேவை, 3 சாரி என்பது விருப்பமான செலவு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் இந்த விருப்பமான செலவுகளை தவிர்த்தாலே கடன் வாங்குவதை தவிர்த்து விடலாம். இப்போ நீங்க 3 சாரி வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடையில இருந்து வாங்கிடுவீங்க, வெளியே வந்து வீட்டுக்கு வாரதோட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, இருக்குமா இல்லையா? மனசு கொஞ்சம் அப்படி ஒரு அளவளப்பா இருக்கும்ல. ஒரு சாரி 500 ரூபாயில முடிச்சிருக்கலாம், 3 சாரி 1200 ரூபாய்க்கு வாங்கிட்டோமேன்னு இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே பக்கத்து வீட்டு அக்காவிட்ட காட்டினோன்னா நல்லா இருக்கு, இப்போ ஹாப்பி, எல்லாமே மறந்துடும், அப்படிதானே? சரி அடுத்ததுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுவோமா இல்லையா? இப்போ பாருங்க, அந்த மாசம் நீங்க ஒருவேளை ஒரு சாரி 500 ரூபாய்க்கு எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாசம் வாங்கியிருக்க 2000 ரூபாய் கடன்ல ஒரு 700 ரூபாய் கடனை குறைச்சிருக்க முடியுமா இல்லையா? முடிஞ்சுதா இல்லையா? இதுதான் விருப்பமான செலவு, சரிதானே? அப்போ எது விருப்பமான செலவு, எது தேவையான செலவு என்பதை நாம் பிரித்து அறிய தெரிந்திருக்க வேண்டும். இதே மாதிரி ஒவ்வொரு செலவுகளையும் நீங்கள் பிரித்து அறிய தெரிந்திருக்க வேண்டும், சரிதானே? சினிமாவுக்கு போகலாமா? போகலாம். நீங்க மாசத்துக்கு ஒரு நாள் போறீங்களா குடும்பத்தோட? சந்தோஷம், சரிதானே? ஆனா நான் வாரந்தோறும் சினிமாவுக்கு போவேன்னு சொன்னா, சரிதானே? விருப்பம். அப்ப இதை பிரித்த ஒவ்வொரு செலவுகளையும் இதே மாதிரி நீங்க என்ன செய்திருக்கணும்? தேவையான செலவு, விருப்பமான செலவு என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா நான் இந்த 2வது ஒரு கொஸ்டின் கேட்டேன்ல, அந்த கொஸ்டின்ல நீங்க நம்ம ஊர்ல இப்போ நம்மளை விட பொருளாதாரத்தில் முன்னேறி இருப்பவர்களை சில நேரங்களில் நாம் கஞ்சன் சில இடத்துல சொல்லியிருப்போமா இல்லையா? சொல்லியிருக்கோமா இல்லையா? அவர்களுக்கு தேவையான எதையாவது செய்யாம இருந்தாங்களா? சாப்பிடாம இருந்தாங்களா? அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தார்கள், சரிதானே? ஆனால் அவர்களுக்கு தேவையானவற்றை மட்டும் அவர்கள் செய்து கொண்டார்கள், சரிதானே? அதனால நமக்கு அவர்கள் பார்வையில் எப்படி இருந்தோம்? கஞ்சன் அப்படின்னு சொன்னோம், அப்படிதானே சொன்னோம். வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, அப்போ தேவை எது, விருப்பம் எது என்பதை நாம் பிரித்து அறிய தெரிந்தாலே கடன் வாங்குவதை தவிர்த்து விடலாம், சரியா? அப்போ உங்களுக்கு வரவுனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, செலவுகள்லாம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. செலவுகள்ல தேவையான செலவுகள் எது, விருப்பமான செலவுகள் எது என்பது தெரிந்தது, சரிதானே? இப்போ நம்ம வரவு செலவுகளை எழுதிடலாம், சரிதானே? வரவு செலவுகளை நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம்? பொதுவாகவே வரவு செலவு எழுதியிருப்பீங்கல்ல கொஞ்சம் பேர். எப்படி எழுதியிருக்கீங்க? ஒரு நோட் எடுப்பீங்க, இல்லைன்னா டைரி எடுப்பீங்க, அப்படிதானே எடுப்பீங்க. எடுத்து அதில் டேட்டை போடுவோம், அதில் எவ்வளோ ரூபாய் வரவுன்னு எழுதுவோம், அன்னைக்கு எவ்வளோ செலவுன்னு எழுதுவோம், அப்படிதானே? அப்படியே எழுதிட்டு போனால் அதில் நமக்கு ஏதாவது பயன் உண்டா? இந்த மாதிரி மாதம் உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு சொன்னால் சொல்ல முடியுமா? இல்லை ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் உங்களுக்கு எவ்வளவு பணப்புழக்கம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னு கேட்டால் சொல்ல தெரியுமா? கஷ்டம், அப்படிதானே? இந்த வரவு செலவுகளை எழுதுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது, சரியா? அதுபடி எழுதினோம்னா நாம் என்ன செய்யலாம்? முறையாக எழுதினோம் என்றால் நம் கையில் எவ்வளவு செலவாயிருக்குது, எவ்வளவு வரவுகள் வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். சரி, உங்க கையில எல்லாம் ஒரு ஒத்த ஷீட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க, 2 ஷீட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு ஷீட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அப்படிதானே? அது எடுத்துக்காட்டுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரவு செலவு கணக்கு திட்டம், சரிதானே? உங்களுடைய குடும்பத்தினுடைய வரவு செலவுகள் என்பது வேறு, வரவுகள் என்பது வேறு விதமாக இருக்கலாம், செலவுகளும் வெவ்வேறு விதமாக இருக்கலாம், சரியா? ஆனால் இந்த வரவு செலவுகளை எழுதுவதற்கு என்று ஒரு முறை இருக்கிறது. அது எப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லாமே பேப்பரில் எழுத மேலிருந்து கீழாக தான் எழுதுவோம், அப்படிதானே? மேலிருந்து கீழாக தானே எழுதுவோம். ஆனால் இந்த வரவு செலவுகளை மட்டும் நீங்கள் எப்படி எழுதணும்னா கிடைமட்டமாக வைத்து எழுத வேண்டும். பேப்பரை நீங்கள் எல்லாம் செங்குத்தாக வச்சிருப்பீங்க, அப்படிதானே? மேலிருந்து கீழே தானே வச்சிருப்பீங்க. கிடைமட்டமானா எப்படி வச்சிருப்பீங்க? அந்த பேப்பரை திருப்பி வைக்கணும், பார்த்துருக்கீங்களா? கிடைமட்டமாக எப்படி வைப்பீங்க? கிடைமட்டம்னா கரெக்டானா காட்டுறாங்க பாருங்க, அது மாதிரி, சரிதானே? புரிஞ்சுதா உங்களுக்கு? பேப்பரை
செங்குத்தாக இல்லாமல் கிடைமட்டமாக வைத்துக்கொள்ள வேண்டும். சரியா? இந்த கிடைமட்டமாக வைத்துக்கொண்டு அதுக்கு பேப்பருக்கு மேலே நீங்கள் என்ன எழுதணும்னா ஃபர்ஸ்ட் வரவுகள் அப்படின்னு தலைப்பு போட்டு விடணும். சரிதானே? வரவுகள். அதற்கு கீழே இந்த மாதம் என்னது? செப்டம்பர் மாதம் இல்லையா? செப்டம்பர் 2025 எழுதிடலாமா? எழுதிட்டு அதற்கு கீழாக நீங்கள் 33 காலங்கள் வரைய வேண்டும். எத்தனை காலம் வரையணும்? 33 காலங்கள். எதற்கு 33 காலங்கள் என்றால், முதல் காலம் நீங்கள் விவரம் எழுதணுமா இல்லையா? விவரம் எழுதணுமா இல்லையா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா விவரங்கள் எழுதுறதுக்கு கொஞ்சம் பெருசாக காலம் போட்டுக்கணும். சரிதானே? அடுத்து ஒரு 31 காலங்கள் போடணும். 31 காலங்கள் என்பது என்னது? 31 நாட்கள். ஒரு மாதத்திற்கு 31 நாட்கள் தானே? 31 நாட்கள் தானே? அதற்காக 31 காலங்கள். காலத்தை போட்டுட்டு மேலே 1, 2, 3 தேதிகளை குறித்து கொள்ள வேண்டும். கடைசி காலம் இருக்கு பார்த்தீங்களா? 33வது காலம். அதில் என்ன செய்யணும்? மொத்தம் அப்படின்னு எழுதிக்கணும். எவ்வளவு? மொத்தம். 10ஆம் தேதியோ இல்லை 11ஆம் தேதியோ உங்களுக்கு அடுத்த சம்பளம் கிடைக்குதுன்னா அந்த 11ஆம் தேதிக்கு நேர் கீழே எவ்வளவு ரூபாய் கிடைத்ததோ அதை எழுதி கொள்ள வேண்டும். எழுதிடலாமா இல்லையா? இப்போ சில சமயம் வீட்டில் நம்ம ஆடு மாடெல்லாம் வளர்ப்போம், அப்படித்தானே? பால் எல்லாம் விற்போமா இல்லையா? அதுலேருந்து வருமானம் வருமா இல்லையா? அப்போ பால் விற்றதுலேருந்து வரவு வந்துன்னா பால் விற்றது ஒரு 10ஆம் தேதி ஒரு 1000 ரூபாய் வந்துச்சுன்னா 10ஆம் தேதி கீழே பால் விற்றதுன்னு விவரத்தில் எழுதி அதுக்கு நேர் என்ன பண்ணணும்? ஒரு 1000 ரூபாய்னு குறித்து கொள்ள வேண்டும். எழுதிடலாமா இல்லையா? இப்போ கடன் வாங்கிட்டோம். பக்கத்து வீட்டு மேரி அக்காவிட்ட இருந்து ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறது? வரவில் எப்படி எழுதுறது? மேரி அவங்க நேம போட்டு விடணும், அப்படிதானே? மேரி அக்காவிட்ட வாங்கியது கடன், அப்படிதானே? 20ஆம் தேதி 10,000 ரூபாய் எழுதிடலாமா இல்லையா? இப்போ மாதம் முடியும் பொழுது அந்த மாதம் ஃபுல்லாக உங்கள் கையில் எவ்வளோ பணம் வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? தெரியும்ல. ஏன்னா உங்களுடைய வருமானம் 10,000 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கடன் வாங்கியது இது செலவு வரவுகள் மூலம் வந்தது எல்லாம் சேர்த்து உங்கள் கையில் அந்த மாதம் ஒரு 25,000 ரூபா புழங்கியிருக்கலாம். சரிதானே? சரிதானே? அப்போ அந்த மாதத்தினுடைய வரவுகள் தெரியும். சரிதானே? இப்போ அதை பேப்பரை அப்படியே திருப்பி வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா முதல் சைடில் என்ன எழுதியிருக்கோம்? வரவுகள் எழுதியிருக்கோம், அப்படிதானே? அந்த பேப்பரை அப்படியே திருப்பி வைத்து அதில் தலைப்பு போடணும், செலவுகள் போடலாமா இல்லையா? அது கீழே மாதம் வருடம் எழுதி கொள்ள வேண்டும். சரிதானே? எழுதிட்டு அதற்கு கீழே அதே மாதிரி 33 காலங்கள் வரைய வேண்டும். 33 காலம். முதல் காலம் என்ன காலம் வரை எழுதணும்? விவரங்கள். சரிதானே? அதற்கு மட்டும் கொஞ்சம் பெருசா காலம் போட்டுக்கணும். அடுத்தது ஒரு 31 காலங்கள், தேதியை குறித்து கொள்ள வேண்டும். கடைசி காலம் என்னது? மொத்தம். சரிதானே? இப்போ வீட்டில் நம்ம நிறைய செலவுகள் பண்ணியிருப்போம், இல்லை? பண்ணியிருப்போமா இல்லையா? காய்கறிகள் வாங்கியிருப்போம், மசாலா ஜாமானங்கள் வாங்கியிருப்போம், அரிசி வாங்கியிருப்போம், மீன் வாங்கியிருப்போம். சரிதானே? பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கொடுத்துருப்போம், கரண்ட்டுக்கு பணம் கட்டியிருப்போம். சரிதானே? குடி தண்ணீருக்கு பணம் கட்டியிருப்போம், வரிகள் கட்டியிருப்போம். என்னென்ன செலவுகள் நம் கையிலிருந்து பணம் வெளியே சென்றதோ அந்த விவரத்தை அதில் எழுதி கொண்டு ஒருவேளை எந்தெந்த தேதியில் கொடுத்துருக்கோமோ அந்த தேதிக்கு நேர் கீழே எவ்வளவு ரூபாயோ அதை என்ன செய்ய வேண்டும்? குறித்து கொள்ள வேண்டும். இப்போ காய்கறி மீன் எல்லாம் 2 நாளைக்கு ஒருகாவோ இல்லை தினந்தோறுமோ வாங்குவோம், அப்படித்தானே? அப்போ அந்த விவரத்தில் காய்கறிகள் வாங்கியதுன்னு ஒரு தடவை எழுதினா போதும். அந்தந்த தேதிக்கு நேர் என்ன பண்ணிடலாம்? எவ்வளவு ரூபாய் நீங்கள் செலவு செய்துள்ளீர்களோ அதை என்ன செய்யணும்? எழுதி கொள்ள வேண்டும். எழுதிடலாமா இல்லையா? இப்போ ஒரு மாதம் முடியும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பணம் எந்தெந்த வகையில் செலவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? தெரியும்ல. அப்போ காய்கறிக்கு எவ்வளவு செலவு செய்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் உடனே சொல்ல முடியுமா இல்லையா? சரி, இப்படி நீங்கள் ஒரு மாதம் எழுதியாச்சுன்னா உடனே கடன் வாங்குவதை தவிர்க்க முடியுமா? கடன் வாங்குவதை தவிர்க்க முடியுமா? முடியாது. சரிதானே? நீங்கள் தொடர்ந்து எழுத வேண்டும். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து 2-3 மாதங்கள் எழுதும் பொழுதுதான் உங்களுக்கு சராசரியாக உங்கள் குடும்பத்தின் தேவைக்கான செலவுகள் எவ்வளவு என்று தெரியும். இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கோம், எனக்கு இந்த மாதம் குடும்பம் நடத்தணும்னா ஒரு 8,000 ரூபாய் வேணும், இருந்தால் தான் என்னால் குடும்பம் நடத்த முடியும்னு நம்மளால் சொல்ல முடிஞ்சுதா? சொல்ல முடிஞ்சுதா? சொல்ல முடியல. அப்படி உங்களுக்கு தெரிய வேண்டும், சராசரியாக என் குடும்பத்திற்கு இத்தனை ரூபாய் செலவுகள் இருக்கிறது. அப்படி தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் எது தேவையான செலவு, எது
விருப்பமான செலவு என்பதை வேறுபடுத்தி பார்க்கவே முடியும். சரிதானே? இல்லையா? இவ்வளவு ரூபாய் செலவுன்னு தெரியலன்னா எப்படி நீங்க எது தேவை எது விருப்பம் செலவு வேறுபடுத்தி பார்க்க முடியும்? புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் தொடர்ந்து இதை எழுதும் பொழுது ஒரு 4-5 மாதங்கள் கழியும் பொழுது நிச்சயமாக உங்களால் எவ்வளவு பணத்தை சேமிக்க முடியும், இல்லது எவ்வளவு பணம் கடன் வாங்குவதை அல்லது எவ்வளவு கடன் வாங்கலாம் அல்லது வாங்குவதை தவிர்க்க முடியும். சரிதானே? முடியுமா இல்லையா? முடியுமா இல்லையா? சரி. ஏன்னா நீங்க இந்த மாசம் எழுதுறீங்க, அடுத்த மாசமும் எழுதுறீங்க, அதை போன மாசம் எழுதினது கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் மட்டும்தான் கழிந்த மாதத்திற்கும் இந்த மாதத்திற்குமான செலவுகளின் வேறுபாடு எவ்வளவுன்னு தெரியும். அப்படிதானே? தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? அது தெரிஞ்சாதானே நம்ம கடன் வாங்குவதை தவிர்க்க முடியும், இல்லைன்னா சேமிப்பை அதிகரிக்க முடியும். சரிதானே? சரிதானே? சரியா? அப்போ நீங்கள் இதை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சராசரி தேவைகள், உங்கள் குடும்பத்திற்கான தேவைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். சரிதானே? அதிலிருந்து நீங்கள் கடனை எவ்வாறு தீர்க்கலாம், கடன் இருந்துச்சுன்னா எவ்வளவு விரைவாக கடன்களை தீர்க்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். சரியா? இல்லை உங்கள்கிட்ட கடன்கள் இல்லைன்னா எந்தெந்த வகையில் நாம் சேமிப்பை அதிகரிக்க முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். சரிதானே? முடியுமா இல்லையா? சரி. இந்த வரவு செலவை எழுதுறதுக்கு, உங்களுடைய குடும்பத்தினுடைய வரவு செலவுகளை எழுதுவதற்கு எத்தனை நிமிடங்கள் ஆகும்? தினந்தோறும் எழுதுவதற்கு எத்தனை நிமிடங்கள் ஆகும்? எத்தனை நிமிஷம் ஆகும்? என்ன எழுதுறது நிறைய நேரம் ஆகுமா? எவ்வளவு நிமிஷம் ஆகும்? தினந்தோறும் எழுதுறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? ஒரு 5 நிமிடங்கள். 5 நிமிடங்கள் ஆகுமா இல்லையா? 5 நிமிடங்கள். அப்படித்தானே? அப்படி 5 நிமிடங்கள் தினந்தோறும் நீங்கள் செலவு செய்தீர்கள் என்றால் அது எதிர்காலத்தில் பணமாக மாறுமா இல்லையா? பணமாக மாறுமா இல்லையா? அது யாரு கையில் இருக்குது? யாரு கையில் இருக்குது? உங்க கையில் இருக்குது. சரிதானே? இந்த செல்வம் சேர்க்கிறவர்கள் எல்லோரும் இந்த வரவு செலவு கணக்குகளை எழுதி குறித்து வைத்துக் கொள்கிறார்கள். நீங்க அவங்கள்ட்ட போயிட்டு உங்க வீட்டில் இன்னைக்கு எவ்வளவு செலவு, இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட இதற்காக வகைக்காக நீங்கள் எவ்வளவு பணம் செலவு செய்துள்ளீர்கள் என்று கேட்டால் அவர்கள் மிக தெளிவாக, ஒரு காசு கூட விடாம தெளிவா சொல்வார்கள். ஆனால் நம்மள்ட்ட சொல்லுவாங்களா, நான் வரவு செலவெல்லாம் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னைக்காவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நம்மளை மாதிரி தான் வேலை செய்கிறாங்க, நம்மளை மாதிரி தான் செலவு செய்கிறார்கள். நமக்கும் அவர்களுக்குமான மிக முக்கியமான வேறுபாடு, வரவு செலவுகளை அவர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டு இருக்கிறார்கள். சரிதானே? அப்போ உங்கள் குடும்ப முன்னேற்றம் அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் ஒரு 5 நிமிடங்கள் தினந்தோறும் உங்களால் செலவு செய்ய முடியுமா முடியாதா? முடியல. சரி. இரண்டாவது விஷயம், நமக்கும் செல்வம் சேர்ப்பவர்களுக்குமான வேறுபாடுல இரண்டாவது விஷயம், நமக்கெல்லாம் குறிக்கோள் இருக்குதா இல்லையா? குறிக்கோள்கள் இருக்கிறதா இல்லையா? என்ன குறிக்கோள்கள் இருக்குது? என்ன குறிக்கோள்கள் இருக்குது? நல்ல கடன் இல்லாமல் வாழ வேண்டும். வேற கடன் இல்லாமல் வாழணும், அது மட்டும்தான் குறிக்கோளா? வேற குறிக்கோளே இல்லையா? பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். அப்புறம் அப்புறம் லட்சியம். என்ன லட்சியத்தோட வாழ்றது? நோய் இல்லாமல் வாழணும். வேற அப்ப குறிக்கோள்னா இலக்குகள்லாம் நம்மள்ட்ட இல்லை. அப்படிதானே? யாருமே வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாம் நினைக்கிறோம் பாத்தீங்களா, என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், என் பிள்ளைக்கு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் பிள்ளைக்கு நிறைய சொத்து சேர்க்கணும், நினைக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் நமது எண்ணங்கள். குறிக்கோள்கள் என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, காலக்கெடுவும் பண மதிப்பும் உடையதாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? காலக்கெடுவும் பண மதிப்பும் உடையதாக இருக்கிறதுக்கு பேர் தான் குறிக்கோள். சரியா? அப்போ காலக்கெடுவுனா என்ன, பண மதிப்புனா என்ன? இப்போ நம்ம வீட்டில் ஒரு எடுத்துக்காட்டுக்காக, குழந்தை ஒரு 10 வயசுல நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்குவாங்க. இந்த குழந்தை உயர்கல்வி படிக்கிறதுக்கு எந்த வயசுல போவாங்க? எந்த வயசுல பிள்ளைய உயர்கல்வி படிக்க போவாங்க? ஒரு 17 அல்லது 18 வயதில் உயர்கல்வி படிக்க போவாங்க. அப்படிதானே? அப்போ எத்தனை வருடங்கள் இருக்குது? குழந்தைக்கு 10 வயசுனா 18 வயசு வரை ஆகுறதுக்கு எத்தனை வருடங்கள் இருக்குது?
8 வருடங்கள் இருக்குது, அப்படிதானே? 8 வருடம் என்பது காலக்கெடு. புரிஞ்சுதா? குழந்தைக்கு 10 வயசு, உயர்கல்வி படிக்கிறதுக்கு 18 வயசுல போவாங்க. அப்போ 10லிருந்து 18 வயது வரை இருக்கிற 8 வருடங்கள் என்பது காலக்கெடு. சரியா? அப்போ உயர்கல்வி படிப்பதற்கு உங்க குழந்தை எது வேணாலும் படிக்கட்டு, டாக்டர் படிக்கட்டு, இன்ஜினியரிங் படிக்கட்டு, பைலட் படிக்கட்டு, டிசைன் படிக்கட்டு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கட்டு, எது வேணாலும், எந்த விதமான படிப்பு வேணாலும் படிக்கட்டு. அக்குழந்தையின் படிப்பிற்காக நான் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்வேன். எவ்வளவு ரூபாய் செலவு செய்ய போறீங்க? 10 லட்சம் என்பது பண மதிப்பு. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? குறிக்கோள் என்பது எப்படி இருக்க வேண்டும்? காலக்கெடுவும் பண மதிப்பும் உடையதாக இருக்க வேண்டும். சரிதானே? அப்போ இந்த காலக்கெடுவும் பண மதிப்பும் குறிக்கோள்களும் குடும்பத்திற்கு குடும்பம் வேறுபடும். சரிதானே? எல்லா குடும்பத்துக்கும் ஒரே குறிக்கோள் இருக்குமா? ஏன்னா ஒரு வீட்டில் 10 வயசுல குழந்தை இருக்கும், இன்னொரு வீட்டில் 1 வயசுல குழந்தை இருக்கும், ஒரு வீட்டில் 18 வயசுல குழந்தை இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ காலக்கெடு வேறுபடுமா இல்லையா? அப்போ குறிக்கோள்களும் வேறுபடும். சரிதானே? அப்போ இரண்டாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? பொதுவாக நம்ம சமுதாயத்தில் கல்யாணம் என்பது 23லிருந்து 25 வயதுக்குள்ளாக எடுக்கப்படும், செய்யப்படும், அப்படிதானே? சரி, இப்போ குழந்தை 10 வயசுல இருக்குன்னு வச்சுக்கோங்க, 25 வயசுல கல்யாணம் எடுக்கிறோம்னா இன்றைய சூழ்நிலையில் குழந்தையின் கல்யாணத்திற்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? குறைந்தபட்சம் எவ்வளவு பணம் தேவைப்படும்? பவுன் 1 லட்சம் ரூபா வந்துடுச்சு, கரெக்ட் தான். குறைந்தபட்சம் எவ்வளவு ரூபான்னு தான் கேட்டேன். 10 லட்சம் வேணும், அப்படிதானே? சரி, ஒரு 25 லட்சம், குறைந்தபட்சம் 25 லட்சம் ரூபாய் வச்சுக்கோமே. சரி, அப்போ குழந்தைக்கு இன்று 10 வயது என்றால் 15 வருடங்கள் இருக்குது, அப்படிதானே? 15 வருடத்தில் என் குழந்தையின் திருமணத்திற்காக 25 அல்லது 30 லட்சம் ரூபாய் சேர்ப்பேன் என்று நீங்கள் எழுதினீர்கள் என்றால் அதுக்கு பேர் என்னது? குறிக்கோள். சரிதானே? புரிஞ்சுதா உங்களுக்கு? என் குழந்தைக்கு நல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது குறிக்கோள் அல்ல, எண்ணம். என் குழந்தையின் திருமணத்திற்காக நான் 25 லட்சம் ரூபாய் செலவு செய்வேன் அல்லது 15 வருடங்களில் சேர்ப்பேன் என்றால் அதுக்கு பேர் என்னது? குறிக்கோள். சரிதானே? இதே மாதிரிதான் வீடு கட்டணும் அப்படின்னு உள்ளது நமக்கெல்லாம் ஒரு பெரிய கனவு, ஆசை, அப்படிதானே? இருக்குதா இல்லையா? அப்போ இந்த வீடு கட்டுவதில் மட்டும் நீங்கள் குறிக்கோள்களை குறிக்கும் பொழுது மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னா படித்தவர்களும் இதில் நிறைய பேர் தவறு செய்து மாட்டிக்கொள்கிறார்கள். எப்படின்னா, நீங்கள் வீடு கட்டுவதற்கு முன்புமாக மட்டும் எத்தனை சதுர அடியில் நீங்கள் வீடு கட்டப் போகிறீர்கள் என்பதை குறித்து கொள்ள வேண்டும். நீங்க 800 சதுர அடியில் வீடு கட்டலாம், 1000 சதுர அடியில் வீடு கட்டலாம், 1500 சதுர அடியில் வீடு கட்டலாம். சரிதானே? அது உங்கள் பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தது. ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், இன்றைய மதிப்பில் நீங்கள் 1 சதுர அடியில் வீடு கட்ட வேண்டும் என்றால் குறைந்தது 2000 முதல் 2500 ரூபாய் தேவைப்படும். சரிதானே? அப்போ ஒரு 1000 சதுர அடியில் வீடு கட்டணும்னா எவ்வளவு ரூபாய் உங்க கையில குறைந்தபட்சம் இருக்கணும்? 25 லட்சம் ரூபாய்கள் இருக்க வேண்டும். சரிதானே? 1000 சதுர அடியில் வீடு கட்ட வேண்டும் என்றால் அழகா வீடு கட்டிடலாம். 20 முதல் 25 லட்சம் ரூபாய் இருந்தால் நீங்கள் அழகாக 1000 சதுரடியில் வீடு கட்ட முடியும். சரிதானே? அப்போ இன்றைக்கு நம் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கோம்? 4 பேர் இருக்கோம், அப்படிதானே? 4 பேர் இருக்கிறதுக்கு எத்தனை சதுர அடி வீடு போதுமானது? ஒரு 750 முதல் 800 சதுர அடி வீடுகள் போதுமானது, அப்படிதானே? ஆனால் நாம எத்தனை சதுர அடிக்கு வீடு கட்டுறோம்? 1000 கட்டினா பரவாயில்ல, பக்கத்து வீட்டில் 1200, நம்ம ஒரு 1500ஆவது கட்டணும். கட்டி முடிச்சுட்டு அதுக்கு வெள்ளை அடிக்கிறது கூட காசு இருக்காது நம்மள்கிட்ட, அப்படிதானே? பார்த்துருக்கோமா இல்லையா ஊரில்? சரிதானே? அதனால இந்த வீடு கட்டுவதில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எத்தனை சதுர அடியில் வீடு கட்ட போகிறீர்கள் என்பதை நீங்கள் முதலில் முடிவு செய்து கொள்ள வேண்டும். சரிதானா? அப்போ 15 லட்சம் ரூபாய் இருந்தாலே நீங்கள் கடனே இல்லாமல் வீடு கட்ட முடியும். ஒரு 700 சதுர அடியில் நீங்க கடனே இல்லாமல் என்ன செய்திடலாம்? வீடு கட்ட முடியும். சரிதானே? சரி, அப்போ குறிக்கோள்கள் என்பது காலக்கெடுவும் பண மதிப்பும் உடையதாக இருக்க வேண்டும். சரிதானே? அப்போ இந்த செல்வம் சேர்க்கிறவர்கள்ட்ட எல்லாரும் செய்கின்ற இரண்டாவது செயல் என்னன்னா,
அவர்கள் குறிக்கோள்களை எழுதி கொள்கிறார்கள். நம்ம என்னைக்காவது குறிக்கோள் எழுதியிருக்கோமா இல்லையா? அப்போ நீங்கள் இன்று செய்ய வேண்டிய இரண்டாவது வேலை என்ன தெரியுமா? வீட்டில் போயிட்டு ஒரு பேப்பர் எடுக்கணும். எடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கு வீட்லேயும் உங்களுடைய குறிக்கோள்கள் தெரியும், அப்படிதானே? தெரியுமா இல்லையா? உங்களுடைய சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள் தெரியும்ல. நீங்கள் உங்கள் குடும்பத்தின் குறிக்கோள்களை கால அளவோடும் காலக்கெடுவோடும் பண மதிப்புடையதாகவும் எழுதி கொள்ளுங்கள். ஏன் எழுதணும் தெரியுமா? அழகா இருக்கும், கேட்கறது சொல்றதுக்கு அழகா இருக்கும். கேட்டுட்டு இதுல இருந்து வெளியே போனோன்னு என்ன செய்வோம்? மறந்து போயிடும். அப்புறம் அதை பற்றி யோசித்து கூட பார்க்க மாட்டோம். சரிதானே? நீங்கள் வீட்டில் போய் எழுதி கொண்டீர்கள் என்றால் அது அப்பப்போ நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கோம்ல, படுமா இல்லையா? அதை தொடர்ந்து செயல்படுத்தணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? ஏன் தெரியுமா இதை சொல்றது? நீங்கள் நிச்சயமாக குறித்து கொள்ள வேண்டும் என்று. நீங்கள் எல்லாம் அந்த குழுவில் பணம் சேமிப்பு தொடங்கியிருப்பீங்க. எல்லாம் தொடங்கும் பொழுது நீங்கள் எல்லோர் மனதிலும் ஒரு ஆசை வைத்திருப்பீர்கள். இந்த சேர்க்கின்ற பணம் என் குழந்தையின் படிப்பிற்காக, இல்லை குழந்தையின் திருமணத்திற்காக, இல்லை வீடு கட்டுவதற்காக, இப்படி ஏதோ ஒரு குறிக்கோளோட தானே நீங்கள் தொடங்குனீங்களா இல்லையா? அதில் உங்களால் நிலைத்திருக்க முடிந்ததா? ஏன்? நீங்கள் குறிக்கோளோடு தொடங்கவில்லை, ஆசையோடு தொடங்கினீர்கள். சரிதானே? என் பிள்ளை கல்யாணத்துக்கு இன்னும் 10 வருஷம் இருக்குப்பா, அதில் நான் ஒரு 5 லட்சம் ரூபாயாவது சேர்த்துடணும் அப்படின்னு உங்கள் குறிக்கோள்களை எழுதியிருந்தால் அந்த பணத்தை நீங்கள் எடுப்பீங்களா? இப்போ 2 லட்சம் ரூபா சேர்த்துருக்கோம், இன்னும் ஒரு 3 லட்சம் ரூபா இன்னொரு 5 வருஷத்தில் சேர்க்கணும், அப்படி தானே நினைத்திருப்பீர்கள். சரிதானே? வித்தியாசம் புரிஞ்சுதா? இதற்காக தான் நீங்கள் குறிக்கோள்களை குறித்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது. சரியா? அப்போ நீங்க வீட்டில் போய் இன்று செய்கின்ற இரண்டாவது வேலை என்னது? உங்கள் குடும்பத்தின் குறிக்கோள்களை குறித்து கொள்வது அல்லது எழுதி கொள்வது. சரிதானே? அப்ப குறிக்கோள்கள் காலக்கெடுவும் பண மதிப்பும் உடையதாக எழுதி கொள்ள வேண்டும். இந்த குறிக்கோள்களை எழுதுவதற்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம், 30 நிமிடங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சரியா? நன்றாக யோசித்து, ஏன்னா இன்னைக்கு மட்டும்தான் எழுதுவோம், அப்படித்தானே? தினந்தோறும் எழுதுவோமா? எழுத மாட்டோம். குறிக்கோள்களை நம்ம ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் கழித்து மறுஆய்வு செய்து மாற்றி எழுதி கொள்ளலாம். நம்ம வருமானம் அதிகரிக்கும் பொழுது, நம்ம குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் நாம் என்ன செய்யலாம்? மாற்றி எழுதி கொள்ளலாம். சரிதானே? அப்ப எழுதலாமா இல்லையா? அப்ப இரண்டாவது விஷயம், நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது வேலை குறிக்கோள்களை எழுதி கொள்வது. நீங்க அடுத்த தடவை கூட்டத்துக்கு வரும் பொழுது அமைப்பாளற்ற வரவு செலவு கணக்குகளையும் குறிக்கோள்களையும் காட்ட வேண்டும். சரிதானே? பயிற்சி தந்துட்டு அழகா இப்படி கேட்டுட்டு அப்படியே போயிட்டோன்னா ஏதாவது அர்த்தம் உண்டா? பயிற்சியில் ஏதாவது பயன் உண்டா? பயன் இல்லைல்ல. அப்போ அதுக்கு ஒரு தொடர்ந்து நம்ம அதை வெரிஃபை பண்ணிட்டே இருக்கணுமா இல்லையா? சரிதானே? சரி, அப்போ அடுத்த கூட்டத்துக்கு வரச்சுமே நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய வரவு செலவு கணக்குகளையும் குறிக்கோள்களையும் அமைப்பாளர்கிட்ட காமிக்க வேண்டும். சரிதானே? செலவுகளில் முதல் செலவு சேமிப்பு செலவு அன்று. செலவுகளில் முதல் செலவு சேமிப்பு செலவு அன்று. 100க்கு 10 ரூபாய் ஒதுக்கிக்கோ, அது 100 மடங்கு பலுகி கொடுக்கும், புரிஞ்சுக்கோ. அது 100 மடங்கு பலுகி கொடுக்கும், புரிஞ்சுக்கோ.